அண்மை செய்தி. எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறது மத்திய அரசு. இது தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அமலாகிறது. சிலிண்டர்கள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படுகிறது. எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியது மத்திய அரசு. அண்மை செய்தி. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அமலாகிறது. சிலிண்டர்கள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியது மத்திய அரசு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பிரச்சினைகள் நிலவும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியது மத்திய அரசு. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், முழு விவரங்கள் என்ன? 1955ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் என்பதை தான் தற்பொழுது இந்தியாவில் அமல்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு. ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர்களின் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் இன்று முதல் பெரிய அளவில் மூடப்படுவதாக தகவல்கள் வந்து அந்த ஹோட்டல்களும் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நிலைமையை சமாளிப்பதற்காகத்தான் இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 அவர்கள் தற்பொழுது என்வோக் செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. உணவுப் பொருட்கள், மருந்துகள், எரிபொருள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விலையை முறைப்படுத்தவும், பதுக்கல், கருப்பு சந்தை ஆகியவற்றை தடுக்கவும் அரசுக்கு இந்த அதிகாரம் என்பது இந்த சட்டத்தின் வாயிலாக வழங்கப்படுகின்றது. அதாவது பொருட்கள் எந்த வகையிலெல்லாம் விநியோகம் செய்யப்பட வேண்டும், எவ்வளவு விநியோகம் செய்யப்பட வேண்டும், யாருக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும், எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை விநியோகம் செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளாகவே இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கும். சமையல் எண்ணெய் ஆகட்டும், பருப்பு வகைகள், தானியங்கள், வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற பொருட்களின் இருப்பை மத்திய அரசு இதன் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். அதாவது இவ்வளவு எண்ணெயை நாங்கள் வைத்திருக்கிறோம், அதை இன்னாருக்குத்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்ற விஷயங்களை எல்லாம் இந்த கமாடிட்டிஸ் ஆக்டை பயன்படுத்தி அவர்களால் கட்டுப்படுத்த முடியும். அதே போல பதுக்கலை தடுப்பதற்கும் இதை பயன்படுத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட விற்பனையாளர்களோ அல்லது ஒரு பெரிய சந்தையை நடத்தக்கூடியவர்களோ இவ்வளவுதான் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். உதாரணத்திற்கு இப்ப வெங்காயத்தின் மீதான இப்படியான ஒரு எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டை பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஒவ்வொரு வணிகர்கள் வீட்டிலும் ஒரு 5 கிலோ வெங்காயம் தான் அதிகபட்சமே இருக்க வேண்டும். 10 இது எல்லாம் நம் உதாரணத்திற்காக சொல்ல வேண்டியது, பொதுமக்களுக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரிதான் இந்த எரிவாயு சிலிண்டர்களை நூற்றுக்கணக்கில் நிறைய பேர் பதுக்கி வைப்பார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் இனி அப்படி செய்ய முடியாது. ஒரு சிலிண்டர் 25 நாட்களுக்கு ஒரு முறைதான் நிரப்ப வேண்டும் என்றால் அதுதான் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். வணிக வளாகங்களுக்கோ வணிக பயன்பாட்டிற்கோ கிடையாது என்றால் அது யாருக்காக இருந்தாலும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் கீழ் நேரடியாக இந்த அத்தியாவசிய பொருட்களுக்கான சட்டம் என்பது போய்விடும். கடந்த காலத்தில் கொரோனா காலத்தில் இந்த சட்டம் என்பது பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்ற விலையேற்றம் அதிகரிக்கும் காலங்களிலும் இது அவ்வப்பொழுது பயன்படுத்தப்படும். இந்த சட்டத்தை மீறுபவர்களின் கீழ் 1955 எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் சட்டப்பிரிவு 7 கீழ் தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்படுகிறது என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழலை ஓரளவுக்கு சரி செய்ய வேண்டும். வீடுகளுக்கு எரிவாயு சிலிண்டர்கள் முழுமையாக கிடைக்க வேண்டும் போன்றவற்றை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் மத்திய அரசு இந்த அதிரடி நடவடிக்கையை இறங்கி இருக்கிறார்கள். எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அமல்படுத்தியது மத்திய அரசு. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? எரிபொருள் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான ஒரு அபாயம் உலகளாவிய அளவில் எழுந்திருக்கின்றது. ஈரான் குறிப்பிட்ட அந்த ஹார்முஸ் நீரிணை பகுதி வழியாக செல்லக்கூடிய எரிவாயு கப்பல்களுக்கு எதிராக தொடர்ந்து
தாக்குதல் நடவடிக்கையை நடத்துவோம் என்று எச்சரித்து வருவதன் காரணமாக ஹார்முஸ் நீரிணை உள்ளிட்டவற்றை வளைகுடா நாடுகள் வழியாக செல்லக்கூடிய அந்த எரிவாயு கப்பல்கள் பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் கூட எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 மத்திய அரசு தற்பொழுது பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றது. இந்த சட்டத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை மத்திய அரசு வெளியிட்டிருக்கின்றது. இதன் மூலமாக எரிவாயு சிலிண்டர்கள் குறிப்பிட்ட அந்த வணிக ரீதியிலான பயன்பாடு உள்ளிட்டவை தவிர்த்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு மட்டுமே அதிக அளவில் வழங்கப்படும் என்பதை உறுதி செய்திருக்கின்றது. இந்த சட்டத்தின் மூலமாக எரிவாயு சிலிண்டர்களை பொறுத்தவரை வீட்டு உபயோகத்திற்காக மட்டுமே விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று இந்த சட்டம் தற்பொழுது உறுதிபட தெரிவித்திருக்கின்றது. இதன் மூலமாக வணிக பயன்பாடுகளுக்காக எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்வது தடைபடும். எனவே வணிக நிறுவனங்களிலே இந்த கமர்ஷியல் சிலிண்டர்களை வாங்கி வைத்து பயன்படுத்துபவர்களுக்கு அது ஒரு சில சிக்கலை ஏற்படுத்தும். ஹோட்டல் உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் சில தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். என்றாலும் பொதுமக்களுக்கு தங்குதடை இல்லாமல் எரிவாயு சிலிண்டர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்துகின்றது. இந்த சட்டத்தை பொறுத்தவரை அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் என்பார்கள். எப்பொழுதுமே ஒரு பொருளுக்கு திடீரென்று தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அல்லது தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் பொழுது மத்திய அரசு உடனடியாக அதை ஒழுங்குபடுத்தும். அதனுடைய விலை மற்றும் விநியோகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த சட்டத்தை மத்திய அரசு முழு அளவில் பயன்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் கருப்பு சந்தையிலே பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வது உள்ளிட்டவற்றை தடுப்பதற்காக இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை மத்திய அரசு பயன்படுத்தும். அந்த அடிப்படையிலே எரிவாயு சிலிண்டருக்காக இது பயன்படுத்தப்படுகின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்களை நிறுத்தி அதற்கு பதிலாக முழு அளவில் பொதுமக்களுடைய வீடுகளில் பயன்படுத்தப்படக்கூடிய எரிவாயு சிலிண்டர்களை மட்டுமே விநியோகம் செய்ய வேண்டும். வீடுகளில் அத்தியாவசிய பொருளாக இன்றைக்கு எரிவாயு சிலிண்டர் இருக்கின்றது. இந்தியா முழுவதுமே மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை காரணமாக அனைத்து வீடுகளிலும் இப்பொழுது சிலிண்டர் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. எனவே பொதுமக்கள் சமையல் செய்வதற்கு தங்களுடைய அந்த அடிப்படை தேவைகளுக்கான உணவு தேவைக்கு எரிவாயு சிலிண்டரையே பெருமளவு சார்ந்திருக்கின்றார்கள். வளைகுடா போரின் காரணமாக உலக அளவிலே எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்தியாவிலும் அது எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது. எனவே முதல் கட்டமாக வணிக நிறுவனங்களுக்கு எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள் சிலிண்டர்களை விநியோகம் செய்யாமல் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக மட்டும் வீட்டு உபயோக சிலிண்டர்களை மட்டுமே விநியோகம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இதன் மூலமாக எரிவாயு சிலிண்டர்களை கணக்கு வழக்கில்லாமல் கைப்பற்றி வைத்துக் கொண்டு கருப்பு சந்தையிலே விற்க நினைப்பவர்களுக்கு எதிராகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் வணிக நிறுவனங்கள் வீட்டு உபயோக சிலிண்டர்களான சிவப்பு நிற சிலிண்டரை பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக அபராதம், கைது நடவடிக்கை உள்ளிட்டவற்றையும் மத்திய அரசு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே பொதுமக்களுக்கு எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திலே எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தற்பொழுது மத்திய அரசு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை எரிவாயு சிலிண்டரை மையமாக வைத்து அமல்படுத்தி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.